நம்ம வீட்டில் சண்டே பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து வாத்துக்கறி குழம்பு, அது கூட இட்லி தான். எங்கள் பாட்டிக்கு செஞ்சு இப்போ தான் நான் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். நம்மளை ஃபாலோ பண்ணி 2 குட்டி வந்து பின்னாடி ஓடி வந்துட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பாட்டிக்கு கொண்டு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துட்டு, அந்த வாத்துக்கறி கிரேவி எப்படி பண்ணேன் அப்படின்னு அவங்களுக்கு வந்து ரெசிபி ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து கறி வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கறி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சதப்பிடிப்பாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய், சோம்பு, வரமிளகாய், அது கூட ஒரு பெரிய வெங்காயம், அது கூட வந்து தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து நறுக்கி நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வந்து தக்காளி வதங்கி வந்ததும் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள், கறி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும்போது கொஞ்சமாக வந்து நம்ம சாந்து சேர்க்கணும். சாந்துக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், கொஞ்சம் கறி மசாலா தூள் சேர்த்து அரைச்சி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்து இளங்கறியாக இருக்குன்னா ஒரு 1/2 மணி நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா குக்கருக்கு மாற்றி ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டுக்கு விருந்தாளிங்க அப்பப்போ இந்த மாதிரி வந்துட்டு போயிட்டு தான் இருப்பாங்க. நம்ம வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு டாய் பார்த்துருப்போமா? இவங்களுக்குலாம் பாருங்கள், எங்கேருந்துடா இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. குட்டீஸ் 2 பேர் வந்து அவங்களோட டாய்ஸில் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் வாத்துக்கறி, நல்லா பெரிய சைஸ் கறியெல்லாம் எடுத்து வேக வச்சு குக்கர்லேயும் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வேக வச்சு அதை வந்து பார்த்திங்கன்னா தவால சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். சைட் பை சைட் வந்து நான் இட்லியும் ஊற்றி வச்சுட்டேன். வாத்துக்கறி எங்களுக்கு கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்தது, அதனால் குக்கருக்கு மாற்றி ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 பச்சை மிளகாய் நான் கீரல் போட்டு சேர்த்துக்கேன். இது கூட கொஞ்சமாக பெப்பர் பொடி சேர்த்துக்கேன். இந்த பச்சை மிளகோட அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து வாத்து கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இங்கே சைடில் வந்து நம்ம தவால ஃப்ரை பண்ண பார்த்தீங்களா, அந்த வாத்து கறியுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். வாத்து கிரேவிலையுமே கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தூள் தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான ஒரு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இட்லி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். டாடா பை, see you soon.